ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சித்யாஸ். இன்றைக்கி அசோக் நகரில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சனிக்கிழமைகளில் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா மெட்ரோவில் தான் அசோக் நகர் போக போகிறோம். அசோக் நகர் போகிறதுக்கு நம்ம மெட்ரோ ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ் வசதியும் இருக்குது. பஸ்ஸுன்னும் போது நீங்கள் அசோக் பில்லர்னு கேட்டு இறங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி போகிற இந்த மெட்ரோ பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை பேருக்கு மெட்ரோ பயணம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் 1990 நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ தான் நான் முதல்ல இந்த ஆலயத்துக்கு போனேன். எப்பயுமே வருஷம் பாஸ் பண்ணணுன்னா இந்த ஆஞ்சநேயரை தான் வேண்டிப்பேன். ஸ்ரீராம ஜெயம் பேப்பரில் எழுதி அந்த மாலையை கட்டி இங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கு சாத்துவேன். அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு இவர் தான் நம்மளை பாஸ் பண்ணார் அப்படின்ட்டு மனசில் பார்த்திங்கன்னா ஆழமாக பதிஞ்சு போச்சு. நல்ல ஒரு தைரியம் வேணும், ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுது இந்த ஆஞ்சநேயரை தான் மனசில் நினச்சிப்பேன். நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பார். வாங்க இந்த கோவிலுக்கு போகிற வழியை பார்ப்போம். நீங்கள் மெட்ரோவில் இறங்கிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள். அசோக் நகர் 53வது தெரு அங்கே வந்திங்கன்னா தான் இந்த ஆலயத்துக்கு நம்ம போக முடியும். ரொம்ப பெரிய ஆலயம் சொல்ல முடியாது, ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும். இருந்தாலும் செய்யக்கூடிய சமூக பணிகள் கடலளவு அப்படின்னே சொல்லலாம். ஆலயங்கள் அப்படின்னும் பொழுது நம்ம ஆன்மீக பணிகள் மட்டும்தான் பார்ப்போம். ஆன்மீகத்தையும் தாண்டி நிறைய சமூக பணிகள் செய்யக்கூடிய இந்த ஆலயம் எனக்கு மனதுக்கு ரொம்பவே பிடித்த ஆலயம். ஆலயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்முடைய அசோக் நகர் ஆஞ்சநேயர் உடைய சக்தி என்னென்னா, நம்முடைய அசோக் நகர் ஆஞ்சநேயருடைய பிரபல்யமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சக்தியானது அளப்பெரியது. பக்தர்களுக்கெல்லாம் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர். என்னெல்லாம் வேண்டுதல் இருக்காங்களோ, குழந்தை வரமாக இருக்கும், வெளிநாடு செல்வதற்கானது, வேலை வாய்ப்புக்கானது, பல்வேறு கோரிக்கைகளை நம்ம பக்த ஆஞ்சநேயரோட வச்சோம்னா அவர் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோட ஆயிரக்கணக்கான மக்கள் வாரந்தோறும் இங்கே தினந்தோறும், குறிப்பாக சனிக்கிழமையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விளக்கு ஏற்றி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. வடமாலை சாத்தி வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. வெண்ணெய் காப்பு அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரம், இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளை சுவாமிகிட்ட வேண்டிட்டு பல நாட்கள் காத்திருந்து அந்த பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறாங்க. வேண்டியதை கொடுக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயர் இங்கே அசோக் நகரில் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருந்து எல்லாருக்கும் நல்ல வளங்களை தந்து ஆரோக்கியத்தை தந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. பக்தி இல்லாமல் வேற என்ன சேவைகள் இந்த கோவிலில்? நம்முடைய இந்த அசோக் நகர் ஆஞ்சநேய பக்த சபாவினுடைய நோக்கமே மக்களுக்கான சேவை. வெறும் ஆலயம் மட்டும் இல்லை, இங்கே குருகுலம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுக்கான பயிற்சிகள் நடக்குது. அதோட நீட்டுக்கான பயிற்சி இருக்குது. பெண்களுக்கு தையல் பயிற்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சமீபமாக கடந்த ஆண்டுகளாக குரு விருக்ஷாங்கிற பேரில் IAS அகாடமிக்கான பயிற்சி நடந்துகிட்ருக்கு. அதுக்கான குரூப் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இரத்த தானம் பண்ணுறதுக்கான ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து இரத்த தானம் உடனடி தேவைக்கான இரத்த தானத்துக்கு கொடுக்குறதுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அது மட்டும் இல்லை, கடந்த மாதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இரத்த தான முகாம் நடந்து 192 டோனர் ஆஞ்சநேயருடைய பக்தர்கள் 192 பேர் நம்முடைய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு 192 பேர் டோனராக நன்கொடை ரத்தம் வழங்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு நற்காரியங்கள், சுவாமிக்கு சாத்தப்படக்கூடிய வேஷ்டிகள் கூட பிறக்கும் குழந்தைகளுக்கான நன்கொடையாகவே வழங்கிறோம். பகவானுடைய அனுகிரகத்தோடு அவனுடைய அரவணைப்போடு வளரணுங்கிறதுக்காக, நல்ல ஆரோக்கியமாக வளரணுங்கிறதுக்காக சுவாமிக்கு சாத்தக்கூடிய வேஷ்டி இலவசமாக தொட்டில் தூளி குழந்தை திட்டங்கிற பேரில் குழந்தைகளுக்கே வாங்கிக்கிறோம். தினசரி இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படும். அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பரீட்சை நேரங்களில் தினசரி உணவு, அங்கே நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வகுப்புக்கான தேர்வு நடக்கும். அதுக்கான உணவு தினசரி இங்கே கிடந்து 1500 பேருக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அன்னதானம் தொடர்ந்து மாதம் மூல நட்சத்திரம், பகவானுடைய ஜென்ம நட்சத்திரமான மூலம், அந்த மூல நட்சத்திரத்துக்கு இங்கே தினசரி 700 பேருக்கு சாப்பாடு உட்காந்து வடை பாயத்தோடு சாப்பாடு கொடுக்குறோம். அது மாதிரி இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பிரசாதம், சாத்தக்கூடிய வடை மாலை எல்லாரும் கொடுப்போம்.
எந்த பணமே இல்லாமல் எந்த ஒரு பைசா செலவு இல்லாமல் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வயிறார சாப்பிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை அந்த பக்த சபா உருவாக்கி தந்திருக்கிறது. நன்றி ஐயா நீங்கள் சொன்ன இந்த தகவலுக்கு. கண்டிப்பாக ஒரு முறையாவது அசோக் நகர் ஆஞ்சநேயரை தரிசிக்க மறக்காதீங்க. நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், மன வலிமையை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். இத்தனை வருஷமாக என்ன பாஸ் பண்ணது இந்த ஆஞ்சநேயர் இன்னைய வரையும் நான் நம்பிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம செல்லக்கூடிய ஆலயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடபழனியில் இருக்கக்கூடிய வெங்கீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தோட சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய vlog எல்லாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கோபுரம் தான் வெங்கீஸ்வரர் ஆலய கோபுரம். அந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு இது பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஆண்கள் ட்ராவல் vlog பண்ணுறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமம் தான். இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறது, எடிட் பண்ணுறது. இன்னும் பெண்கள் பண்ணுறாங்கன்னும் போது இன்னுமே சிரமமும் அதிகம். ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், ட்ராவல் vlogக்கு எடிட் பண்ணணும், எடுக்கணும். கண்டிப்பாக இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னும் பொழுது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர பதிவுகளில் இன்னும் நிறைய ஆலயங்கள் பார்க்க போகிறோம். திவ்ய தேசங்கள் நிறைய பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து வரக்கூடிய இந்த vlog எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். பாய்.